கர்த்தர்ட்ட பழகுங்க. கர்த்தர் தன்னுடைய விஷயம் உங்களை கொடுப்பார். அதை எழுதுங்க. இதான் தீர்க்கம் அடைந்ததுக்கு அப்புறம் ஓடுங்க. நீங்க ஓடுனீங்கன்னா விஷயம் வச்சு ஓடணும். இல்லாட்டி இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், காலம் ஓடிடும். நான் என் காவலில தரித்து அரணில் நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் பொழுது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்று கவனித்து பார்த்தேன். இதுதான் விஷன் வருவதற்கு முக்கியமான காரியம். நான் காவலில் இருக்கேன், வாட்ச்மேனாக இருக்கேன். வாட்ச்மேன்னா அந்த காரியங்களை கவனிக்கக்கூடியவனாக இருக்கேன். அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் என்னை எப்படி அவர் சீர்திருத்துவார் என்றும் அவருக்கு உத்தரவு சொல்லுவதற்காக நான் கவனித்து பார்த்தேன். கர்த்தரை சீர்திருத்துகிறார், சரி பண்ணுகிறார், கர்த்தரை எப்படி சீர்படுத்துவார் என்று அறிவதற்கு மனதில் இல்லைன்னா கர்த்தர் உங்களோட பேசுவதற்கு இடம் இல்லாமல் போயிடும் கீழே. அப்போ கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளை தீர்க்கமாய் வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இதோ அகங்காரியா இருக்கிறானே அவன் ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். 3 காரியம் சொல்றார். முதல் காரியம், ஒரு தரிசனத்தை எழுதுங்கிறார். எல்லா தரிசனமும் அந்த காலகட்டத்தில் அப்பொழுதே நிறைவேறுகிற தரிசனம் கிடையாது. இங்கே சொல்லப்பட்ட தரிசனங்கிறது உடனே நிறைவேறுகிற தரிசனம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து நிறைவேறுகிற தரிசனம். அதனால தான் அந்த தரிசனத்துக்காக காத்துரு அந்த தரிசனம் நிறைவேறுங்கிறார். இப்போ உங்கள் வாழ்க்கைக்காக 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு ஒரு விஷன் சொல்கிறாருன்னா அந்த விஷன் நீங்கள் எழுதி முதல்ல அதை டிஃபைன் பண்ணணும். இதான் என் வாழ்க்கையின் தரிசனம் டிஃபைன் பண்ணிங்கன்னா அப்படி எழுதிட்டே வரும்போது கொஞ்ச நாள் அந்த அந்த டிஃபைன் பண்ண தரிசனத்தை கர்த்தர் ரிஃபைன் பண்ண வைப்பார், சிறப்பாக எழுத வைப்பார் நாள் ஆக ஆக. கவனிக்கிறீங்களா? இப்போ சுகத்துக்காக ஒரு கர்த்தர் தரிசனம் கொடுத்துருக்காருன்னா அது எழுதி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உடனே செயல்பட ஆரம்பிக்கணும். முதல்ல எழுது. எல்லா தரிசனத்தையும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. கவனிங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியை பார்த்து நீ யோப்பா பட்டணத்துக்கு போனார். அவன் எழுதுனானா? என்ன செஞ்சான்? காலைல எழுந்திரிச்சு போயிட்டான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகுது, எழுதலை, நேர்த்தெருவுக்கு போனார். அனனியாவுக்கு ஒரு தரிசனம் வருது, சவுல் ஒருத்தன் வருவான், அவனை சுகமாக, எழுதலை, அவங்க செயல்பட்டாங்க. சில தரிசனத்துக்கு நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, உடனே ஆக்ட் பண்ணணும், விசுவாசத்தில் ஸ்டெப் அவுட் பண்ணணும். பெரிய தரிசனம் 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு கர்த்தர் செய்ய போறாருன்னா அதை எழுதி கண்களுக்கு முன்பாக வச்சுட்டு வரணும். முதல் காரியம் அதை எழுது. அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையில தீர்க்கமா எழுது. எழுதுறது மட்டுமல்ல, கரெக்டா தெளிவா எழுது. புரியுதுங்களா? எனக்கு ஒரு குழந்தை வேணும், கரெக்ட், என்ன குழந்தை வேணும் அது தீர்க்கமா எழுது. நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்குங்க, எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும். நான் முன்னாடி ஒரு பிரசங்கத்தில் சொன்னேன், பால் வாங்கி சொல்கிறாரு ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரை எனக்கு ஒரு சேர் வேணும், ஒரு சைக்கிள் வேணும், ஒரு டேபிள் வேணுனார். அவர் ஜெபிச்சு 6 மாதம் ஆச்சு, கர்த்தர் பதில் கொடுக்கல. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்பார், ஆண்டவரே நான் ஜெபிச்சு 6 மாதம் ஆச்சே பதில் வரலன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ என்ன சைக்கிள்னு கேட்கல, என்ன டேபிள்னு சொல்லலை, என்ன சேர்ன்னு சொல்லலை, தீர்க்கமாக சொல்லு. நான் தீர்க்காயுசா வாழணும், எவ்வளோ வருஷம் வாழணும்? விஷன் மட்டும் இல்லைங்க, எனக்கு கடன் அடையணும், எவ்வளோ கடன் அடையணும் உங்களுக்கு? 10,36,556 ரூபா இருந்துச்சுன்னா விஷன் மட்டுமல்ல, விஷனை தீர்க்கமாக எழுதணும். நான் சொன்னது புரியுதுங்க? சும்மா தீர்க்கமாக எழுதலைன்னா அதில் உங்களுக்கு கவனம் இல்லைன்னு அர்த்தம். தீர்க்கமாக எழுதணும். அப்புறம் அப்போ கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி தீர்க்கமாக எழுது. முதல் காரியம் எழுது. 2வது காரியம் கிளியராக எழுது. 3வது காரியம் ஓடுகிறவன் விஷனோடு ஓடும்படியாக எழுது. ரன் வித் விஷனோடு இருக்கணும்.
கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி தெளிவாக எழுதுகிற மட்டுமல்ல, ஓடுறவனுக்கு விஷன் இருக்கணும். நான் சொன்னது புரியும். சிலர் வந்து ஓடுவாங்க, விஷன் இருக்காது. சிலர் ஓட மாட்டாங்க, விஷன் இருக்கும், ஓட மாட்டாங்க. நான் சொன்னது புரியுதா? ஒரு மக்கள் நான் இப்படி ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், அதாயிருவேன், விஷன் இருக்கும், செயல்பட மாட்டாங்க. சில மக்கள் நிறைய செயல்படுவாங்க, விஷன் இருக்காது. கர்த்தர்ட்ட பழகுங்க. கர்த்தர் தன்னுடைய விஷயம் உங்கள்கிட்ட கொடுப்பார். அதை எழுதுங்க. இதான் தீர்க்கமாக எழுந்ததுக்கப்புறம் ஓடுங்க. சும்மா ஓட முடியாதுங்க. நீங்கள் ஓடுனீங்கன்னா விஷன் வச்சு ஓடணும். இல்லாட்டி இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன்னு காலம் ஓடிடும். கர்த்தர்ட்ட பழகணும். கர்த்தர் விஷன் காமிப்பார். அது ப்ராப்பர் விஷனாக இருக்கணும். அப்புறம் ஓடும் பொழுது விஷனோடு ஓடுங்க. ஓடணுங்கிறதுக்காக ஓடாதீங்க. தரிசனத்தோடு ஓடுங்க. இதைத்தான் அடைய போறேன், இதைத்தான் வாழ்க்கையில் பெற போறேன், இதான் என் வாழ்க்கையின் லக்கு, அப்படி ஓடுங்க. அதை அடையலாம்.